இன்னைக்கு வந்து ஒரு பூனை வீட்டுக்குள்ள வந்தாக்க நம்ம அதை ஏன் அடிக்கிறோம்? அதை ஏன் மனிதர் உணர மாட்டேங்கிறாங்க சார்? மிருகமாக தான் இருக்க முடியும், மனுஷனாக தான் இருக்கும். ஒன்று வேணால் பண்ணலாம், நம்மெல்லாம் காட்டுக்கு போயிடலாம், அதுங்களுக்கெல்லாம் வீடு கட்டி கொடுத்துடலாம். பூனை வந்து என்ன, எலி கிளியெல்லாம் பிடிச்சி சாப்பிட்டு உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மாடு பசுங்கிறது வந்து பால் கொடுக்குறது வளர்த்துறீங்க, எருமைங்கிறது ஏர் உழுதுக்கு வளர்த்துறீங்க. ஏன் பாம்பு வளர்த்துங்களேன் வீட்டில்? பூனையை வச்சிருந்தா எங்க எதையுமே வைக்க முடியல சார், அதுதான் பிரச்சனை. எதை எங்கே வைக்க முடியல? எதையுமே எங்கேயுமே வைக்க முடியல. உங்கள் பாக்கெட்டில் பர்ஸாவது கரெக்டாக வச்சுருக்கீங்க. ஒரே ஒரு கொசை மட்டும் நம்ம ஏன் அடிச்சு கொள்றோம்? அதுக்கு பதில் சொல்லுங்க. அதுவும் ஒரு உயிர் தானே, அதுக்கும் வந்து அப்பா அம்மா இருப்பாங்க, அதுக்கும் கூட பிறந்தவங்க இருப்பாங்க, அதுக்கும் சொந்த பந்தம் இருப்பாங்கல்ல. அதாவது தப்புன்னு இப்படி அடிச்சு அதை கொன்னு அதை நசுக்கி தூக்கி இப்படி எரிஞ்சிடறோம். அது ஏன்? அது இப்போ விஞ்ஞான கொசு, இப்போத்த கொசுகளை சிக்காது உங்களுக்கு. கொசு எங்கே உருவாகுது? பூமியில எல்லாம் உருவாகல, தண்ணீர் தானே வருது. அது இன்னொரு கொசுலேருந்து உருவாகுது. இங்கே தான் சீதோசன நிலை கரெக்டாக வருதில்ல. அப்போ அதுக்கு 5 அறிவுக்கு அதுக்கு எவ்வளவு அறிவு இருக்கணும்? நம்ம என்ன பண்றோம்? பாஸ்போர்ட் எடுக்கிறோம், ஃளைட் டிக்கெட். நீங்க குளிர்காலத்துல ஊட்டியில போய் ரூம் போட்டு தங்கிட்டு இருந்தா அது உங்க தப்பு. இந்த உலகத்தில் முதல் தோன்றிய உயிரினம் எது? மனிதன் எப்ப? அந்த அளவுக்கு நான் சயின்ஸ் எல்லாம் படிக்கல சாமி, அந்த அளவுக்கு. சரி, மனிதர் எப்ப தோன்றினார் சார்? முதல்ல நம்ம மனிதர் எப்ப தோன்றினார்? அது எனக்கு தெரியும். எதா இருந்தாலும் பிராங்கா பேசுறாயா சார்? நான் ஒன்று கேட்குறேன். இப்போ கடவுள் படைச்சிருக்காங்கல்ல சார், இந்த மனித படைப்பு, இந்த ஆடு மாடு கோழி இதெல்லாம் இருக்கும்போது இப்போ மனிதனுக்கு மட்டும் ஏன் ஒரு வீடு வாசல், ஒரு பைக்கு, ஒரு கார் இருக்கு? ஏன் ஒரு பூனைக்கு இல்லை, ஒரு ஆட்டுக்கு இல்லை, ஒரு மாட்டுக்கு இல்லை? இன்னைக்கு வந்து ஒரு பூனை வந்தாக்க வீட்டுக்குள்ள வந்தாக்க நம்ம அதை ஏன் அடிக்கிறோம்? அதுக்குன்னு ஏதாவது சாப்பிட்றதுக்கு ஏதாவது இருக்கா? அதை ஏன் மனிதர் உணர மாட்டேங்கிறாங்க சார்? மிருகமாக தான் இருக்க முடியும், மனுஷனாக தான் இருக்கும். ஒன்று வேணால் பண்ணலாம், நம்மெல்லாம் காட்டுக்கு போயிடலாம், அதுங்களுக்கெல்லாம் வீடு கட்டி கொடுத்துடலாம். இல்லை என்னங்க என்ன உண்மையிலே உங்களுக்கு ஏன் படிப்பு வரலன்னு இப்போதான் தெரியுது சார். அப்படி இவ்வளவு வருஷம் கழிச்சு இவ்வளவு ஆளா வளர்ந்துருக்கீங்க, இன்னும் அதே கேட்டீங்க சார். மிருகம் என்பது வேறு, மனிதன் எதுக்கு அதுக்கு 5 அறிவுங்கிறீங்க, நம்மளுக்கு 6 அறிவுங்கிறீங்க. அது ஏன் கடவுள் படைச்சது? ஏன் ஒரு ஆட்டு மாட்டுக்கெல்லாம் ஸ்கூல் ஏன் கட்டி கொடுக்கலாம்? அவங்களுக்கு கல்வி வழங்க வேண்டியது. அதாவது ஒன்றோடு ஒன்று இணைந்து வந்ததுதான் மிருகங்கள் அப்படிங்கிறது. ஏன் படைச்சாங்கிறதுக்கு ஒரு தத்துவம் இருக்கு, மனிதர்களை படைச்சதுக்கு ஒரு தத்துவம் இருக்கும். புரிஞ்சுதா உங்களுக்கு? ஒரு புல் அப்படின்னா அதுக்கு ஒரு காரணகாரியம் இருக்கும். அதுதான் தான் இயற்கைங்கிற. இயற்கையுடைய படைப்புகளை பூராமே நம்ம வந்து மனிதர்கள் அதெல்லாம் கேவலப்படுத்த ஆரம்பிச்சிட்டோம். இயற்கையாக இருக்கிற மரங்களை வெட்டினீங்களா? இயற்கை மலையில் இருக்கிற மரங்கள்லாம் வெட்டினீங்களா? பாறைகள்லாம் குறைஞ்சிங்களா? மண்ணெல்லாம் தோண்டிங்களா? அப்புறம் சரிவுகள்லாம் வராமையா இருக்கும். அப்போ யார் தப்புது? எது எங்கே இருக்கணுமோ அது அங்கே இருக்கணும், அப்போதான் அது கரெக்டு. மிருகங்கள் எல்லாம் வந்து வளர்த்துறதுக்காக உள்ளே வந்து கொண்டு வந்தது. நீங்கள் சொல்கிற பூனைகளும் நாய்கள்லாம் வளர்த்ததுக்காக வந்து ஆசைப்பட்டு கொண்டு வந்தது தான். அதுகளும் ஒரு காலத்தில் காடுகளுக்குள்ளே இதுகள் தான் அந்த வீட்டுக்குள்ளே வரல. காலத்தின் மாற்றங்கள். நீங்கள் ஒரு வளர்ப்பு நாயை கொண்டு வந்தீங்க, அது நாயாக பெருகி எல்லா வீடுகளையும் வளர ஆரம்பிச்சு. பூனைகளும் அதே மாதிரி தான். பூனையை தன்மை நீங்கள் அதாவது சரி இவ்வளவு இது இல்லைங்க, அதுவும் ஒன்றும் பண்ணாது, நாயும் ஒன்றும் பண்ணாது, நன்றி உள்ளது. பூனை வந்து என்ன, அதனுடைய பார்வை அந்த ஏரியாவில் இருக்கிற எலி கிளியெல்லாம் பிடிச்சி சாப்பிட்டு உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வீட்டில் எலி இருந்தால் டம்புனாலும் பிடிச்சிரும். ஸோ அந்த ஒரு ஹெல்ப் அது நம்மளுக்கு பண்ணுறதுனால வளர்த்திட்டு இருக்கு. பூனையும் நாயெல்லாம். மாடு பசுங்கிறது வந்து பால் கொடுக்குறது வளர்த்துறீங்க, எருமைங்கிறது ஏர் உழுதுக்கு வளர்த்துறீங்க. சிலதை தான் நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். ஏன் பாம்பு வளர்த்துங்களா வீட்டில்? இவ்வளோ பேசுறீங்கல்ல, பாம்பு வளர்த்துங்க, கரப்பாம்பூச்சி வளர்த்துங்க. எனக்கு ஏன் சொல்றேன்னா, எதை எங்கு வைத்தால் எது நல்லதுன்னு மனிதன் யோசிக்கிறான். பூனையை வச்சிருந்தா எங்க எதையுமே வைக்க முடியல சார், அதுதான் பிரச்சனை. எது எங்க வைக்க முடியல? எதையுமே எங்கேயுமே வைக்க முடியல. உங்க பாக்கெட்ல பர்ஸாவது கரெக்டா வச்சிருக்கீங்க. அது வைக்கிறேன் சார், அதெல்லாம் கவனமா இருக்கிறீங்க. ஒரு மீன் குழம்பு வைக்க முடியல, ஒரு கறி குழம்பு வைக்க முடியல. இந்தாட திரும்பிட்டு இந்தாட பார்த்தா முடிஞ்சிச்சு. லவுக்கு கவிக்கிட்டு இருக்கு. எது? பூனை. ஏங்க பூனை வந்து ஒரு சிட்டிக்குள்ளே வளர்த்துற ஒரு விஷயம். அது காடுகளுக்குண்டா அது பாட்டுக்கு ஏதாவது எலி பிடிச்சி ஏதாவது பூச்சி புழு கடிச்சு சாப்பிட்டு போயிட்டு இருக்கும். வீட்டுக்குள்ளே வந்தால் நீங்கள் கரெக்டாக சோறு போடணும். அது சரி, உங்கள் விஷயத்துக்கு வரும்போது உங்கள் வீட்டில் உங்களுக்கே சோறு போடுறதில்லைன்னு நினைக்கிறேன். பூனைக்கு போட்டு தான் நான் வேணும். ஒன்று புரிஞ்சுதா? இப்போ ஒன்றும் இல்லை, பறவைகளுக்கு வந்து அது குறிப்பாக பறவைகளுக்கு இந்த வெயில் காலங்களில் மேலே மொட்டை மாடி நானே தண்ணி வைப்பேன். ஏன்னா நீர்நிலைகள்லாம் இங்கே சுற்றி கிடையாது. அந்தந்த ஏரியாவில் இருக்கிற காக்காய்கள்லாம் இருக்குது பார்த்தீங்களா, காக்கா குருவி பறவைகள் பொதுவாக அதுக்கெல்லாம் தாகம் இருக்கும் வெயில் காலங்களில். அதனால் மேலே வந்து அது வந்து குடிச்சிட்டு போகும். அதே மாதிரி காகம் வந்து எது வேணாலும் கொத்தி சாப்பிடும். ஆனால் நம்ம ஏரியாவில் உங்களை சுற்றி ஒரு 10-20 மரம் இருக்குன்னா அதுலேயும் ஒரு 50 காகங்கள்லாம் இருக்கும். ஒரு சின்ன டவுட் சார்,
நம்ம வந்து எல்லாத்துக்குமே வந்து மனிதர்களாகிய நம்ம வந்து அனைத்து உயிரினத்துக்கும் நம்ம வந்து பாவம் பார்க்குறோம், கொஞ்சம் மனித நேயம் இருக்குது. ஆனால் ஒரு கொசு, ஒரே ஒரு கொசை மட்டும் நம்ம ஏன் அடித்து கொள்கிறோம்? அதுக்கு பதில் சொல்லுங்கள். அதுவும் ஒரு உயிர் தானே. அதுக்கும் வந்து அப்பா அம்மா இருப்பாங்க, அதுக்கும் கூட பிறந்தவங்க இருப்பாங்க, அதுக்கும் சொந்த பந்தம் இருப்பாங்கல்ல. அதாவது தப்புன்னு இப்படி அடிச்சு அதை கொன்று அதை நசுக்கி தூக்கி இப்படி எரிஞ்சிடறோம். அது ஏன்? அது இப்போ விஞ்ஞான கொசு, இப்போத்த கொசுகளை சிக்காது உங்களுக்கு. ஏன்னா மெடிசின் ஸ்ப்ரே அடித்தாலே அதுகளுக்கு தெரிஞ்சு போச்சு இவன் இதெல்லாம் பண்ணுவான்னு. கொசு வந்து சாதாரண. ரெண்டாவது இன்னொன்று, பாம்பு கடித்தால் இறப்பு, ஒரு கொசு கடித்தால் நோய் நொடி. இவ்வளோதான் வித்தியாசம். பாம்பு கடித்தா ரொம்ப பயப்படுறதுக்கு காரணம் செத்து போயிடுறான். ஆனால் ஒரு கொசு கடித்தா சாகிறது இல்லை. அதனால் வியாதிகள் வருது. அந்த வியாதிகள் குணப்படுறதுக்கு மருந்தெல்லாம் கண்டுபிடிச்சிட்டாங்க, பாம்புகள் கூட கண்டுபிடிச்சிக்காங்க. ஆனால் கொசு என்பது அதனுடைய உற்பத்தி ஏன் உற்பத்தி ஆகுது? அதுக்கு இன்னொரு ரீசனு, நீர்த்தேக்கங்கள், கழிவான தண்ணிகள்லாம் தேங்கி நிற்குது பார்த்தீங்களா, அதை க்ளீன் பண்ணாவே கொசு உற்பத்தி ஆகாது. இதை நம்ம செய்கிறோமா? வீடுகளுக்குள்ளேயே வந்து அந்த டாய்லெட் இதெல்லாம் வந்து க்ளீனிங்காக வச்சுருந்தீங்கன்னு வைங்களேன், உங்கள் வீட்டுக்குள்ளே கொசு இருக்காது. புரிஞ்சுதா? ஆக கொசு வந்து உருவாத காரணமும் நம்ம வந்து கரெக்டாக ஒர்க் பண்ணுறதில்ல. அதாவது கழிவு. இப்போ ஒரு மழை பெஞ்சுதுங்க, ஒரு 10 நாள் ஒரு இடத்துல அது தண்ணி இருந்ததுன்னா அது அப்படியே அழுக்கு படிஞ்சு இதாகி சாக்கடை தண்ணி மாதிரி அதில் தான் கொசு எங்கே உருவாகுது? பூமியிலெல்லாம் உருவாதில்ல, தண்ணியில் தானே வருது. அது இன்னொரு கொசுலேருந்து உருவாகுது. அது முட்டை போடும், அந்த முட்டையிலேருந்து கொசு வருது. ஓகே, அதுக்கெல்லாம் வந்து என்ன, ஆயிலே பிறக்கிறது ரொம்ப சீக்கிரம் பிறந்துடும், ஆயிலும் கம்மி. அதான் நீங்கள் தான் அடிச்சு கொண்டு. கொசு மட்டுமா சார்? கொசு மட்டும் எப்படி தண்ணியிலேருந்து உருவாகுதுங்கிறீங்க? அதாவது ஒரு கொசு அல்ல, ஒரு புல்லு, ஒரு சின்ன உயிரினத்துக்கூட வந்து நம்ம தீங்கு செய்யக்கூடாதுன்னு புத்தபிரான் சொன்ன ஒரு விஷயம் இல்லையா? புத்தாசுவங்கெல்லாம் போகிறாங்கல்ல, ஒரு எறும்பை பார்த்தா கூட தாண்டி தான் போகிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு அந்த இது, அதாவது உயிர்களை மதிக்க வேண்டும்ன்ற ஒரு இது இருக்குது. ஆனால் எறும்புகளை தாண்டி போகிறவங்க கூட கொசுகளை கொள்கிறாங்க. அதுதான் என்னுடைய. அவங்கள கொல்ல மாட்டாங்க, நீங்களே சொல்லிக்கிறீங்க. புத்தாசுதெல்லாம் அதெல்லாம் பண்ண மாட்டாங்க. ஃபுன்னு ஊதி தள்ளி விடுவாங்களே, அடிக்க மாட்டாங்க. கொசு அடிக்கிறத பற்றி மனுஷனுக்கு அடிச்சுட்டு தெரியறேன், ஏன்னா கொசு அடிக்கிறத பற்றி பேசிட்டீங்க. அப்ப விடுங்க, அப்ப எதுவுமே கிடையாது. அப்ப எதுவுமே கிடையாது, டாப்பியும் கிடையாது. யாருன்னா எக்கரு குட்டிச்சரா போகுங்க. மனிதனை அடிச்சு கொண்டுகிட்டு இருக்கிறேன். கொசு வந்து அடிக்கிறது பெருசா பேசிருக்கீங்க. கொசு வந்து கடித்தால் உங்களுக்கு வியாதியெல்லாம் வருதுங்கிறதுனால வந்து அதை நீங்க வந்து அடிச்சிடுறீங்க. அது கடிக்கிறது தாங்க முடியாமல் அடிச்சிடுங்க. அதனால் வந்து ப்ளஸ்ஸு கிடையாது. ஒரு கொசு கடிக்கிறதுனால நம்மளுக்கு மைனஸ் தான். அதனால் அதை வெறுக்கிறோம். ஆனால் நான் சொன்ன மாடு, சின்ன பிராணிகள்லாம் வந்து நம்மளுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அதனால் அதை வளர்த்துரும். இல்லைன்னா கொசு அடிக்கிறது ஒரு உயிரை கொள்ளாதான். அந்த கொசு இப்படி கொசு கையில் வந்துச்சுன்னா அதை அப்படியே பிடிச்சிட்டு போயிட்டு எங்கேனாச்சும் கண்கண்ணான இடத்துல போய் விட்டுறலாம்ல, ஆள் நடமாட்டம் இல்லாத இடத்துல. கொசுவுக்கே இன்னொரு தெரியுங்களா? சொல்லுங்கள். உங்கள் உடம்பு வந்து சுத்தமாக இல்லைன்னா உங்களை சுற்றி நிறைய கொசு வரும். ஒரு கொசு உங்களுக்கு 10 தடவை உங்களை சுற்றி வருதுன்னா உங்கள் உடம்புல இருக்கிற மைனஸான ஸ்மெல்லு அங்கே தான் கொசு வரும். முதல்ல அதை தெரிஞ்சுக்கணும். அதுக்கு தான் நைட்டு பூரா அவன் திம்மின்னு மேஞ்சி எடுக்குதா உடம்பு. நம்ம வேர்த்திருக்கும் பிடிச்சிருக்கும். காலையில் குளிக்கிறதோட சரி, அதுக்கப்புறம் போய் படுத்துடுறோம். அந்த வேர்வை ஸ்மெல்லு, அது சில நேரம் வந்து இந்த சென்ட்டுகிட்டெல்லாம் போடுறாங்களே வாசனை, அதெல்லாம் வந்து கொசு வந்து நிறைய வருதுன்னா அந்த ஸ்மெல்லு பாடியில் இருக்கிறதுனால தான். சும்மாலாம் வராது கொசு. அதுலேயே அந்த சாக்கடை வாசம் அதுக்கு ரொம்ப பிடிக்கும். மனித உடம்புல அந்த மாதிரி ஸ்மெல்லு வந்தாவே கொசு நிறைய உங்களை தான் சுற்றும். ரெண்டாவது வந்து கொசு எங்கே பார்த்தீங்களா, தலை இந்த சைடு அதிகமாக சுற்றுறது, கை காலெல்லாம் கம்மியாக இருக்கும், காலில் வரும். அது காரணம், கால் வந்து எப்பவுமே சுத்தமாக இருக்குது. அப்பப்போ கால் கழுகுறாங்கல்ல, நம்ம எப்போவாவது ஒரு தானே வீட்டுக்கு இருந்து வெளியே போனால் மட்டும்தான் சார், அதை தவிர கழுவுறது இல்லை. அந்த இடத்துல அதனுடைய ஸ்மெல் வந்து அதிகமாக இருக்குமா அந்த கொசுக்களுக்கு. அதனால தான் அங்கே வந்து உட்கார்றது. அது ரெண்டாவது வந்து அது வந்து பிளட்டை உறிஞ்சுதுன்னு சொல்லுவாங்க. அது ரொம்ப முக்கியமான உணவே என்னென்னா ரத்தம்ங்கிறது மனித ரத்தம் அல்ல, மிருகங்கள் எல்லா எந்த உயிரினங்களுடைய ரத்தத்தையும் அது குடிக்கும் கொசு. அப்போது நீங்கள் சொல்கிறத வச்சு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு உயிரினமாக பிறந்தா இன்னொரு உயிரை சார்ந்தோ இன்னொரு உயிரை கொன்னோ தான் வாழணும் அப்படின்னு கடவுள் படைச்சிருக்காரா? அப்படியெல்லாம் படைக்கவே இல்லை. ஆமாம். இப்போ சிங்கம் புலிலாம் எப்படி வாழுது? இப்போ வந்து ஒரு உயிரை அடிச்சில்ல, இப்போ புலி மான கொன்னு இல்ல புலி வாழுது. அது அவங்க அங்க பிரச்சனை. அதுக்குள்ள நீங்க படைப்பே அப்படித்தானே. அது படைப்பு. மான இப்ப நம்மளே வந்து மீன் சாப்பிட்டுல உயிர் வாழ்றோம், ஒரு உயிரை கொன்னுல வாழ்றோம். ஐயா புரியல சாமி. மீன் வந்து கடலுக்குள்ள இருக்கிறது நீங்க பிடிச்சி சாப்பிட்றதுனால வந்து அது ஒரு உயிர் தானே. உயிர் பழி வாங்குறதுங்கிறது அல்ல சாமி. சாப்பிட்றதுக்குன்னு சிலது இருக்கு, சில உயிரினங்கள் இருக்கும். அது இல்ல, ஒரு உயிரை கொல்லாம நீங்க ஒரே ஒரு உணவு சொல்லுங்க. ஒரு மனுஷன் ஒரே ஒரு உயிரை கொல்லாத, ஒரு நெல்லும் ஒரு உயிர் தான், நெல்லு கூட உயிர் தான், ஒரு பில்லு கூட உயிர் தான். ஒரு உயிரை கொல்லாத நீங்க ஒரு உணவை சொல்லிடுங்க. ஒண்ணு தெரிஞ்சுக்கிட்டேன்,
உலகத்திலேயே கடவுள் படைச்சது ரொம்ப ரொம்ப தப்பு. இப்படி ஒரு கேள்வி எவனாவது கேட்பானா? நான் சொல்லிக்கிறேன், சிங்கம் வந்து பேச விடுங்க. தக்காளி வெங்காயம் எல்லாமே உயிர் வந்து மான் அடிக்குதுன்னா அது அங்க உள்ள நடக்குது, அதனுடைய வளர்ப்புகள் அதை வந்து அடிச்சு சாப்பிடுது, அது உணவு. ஓகே, நீங்க என்னத்துக்கு போய் மான் அடிக்கிற? அது தப்பு சார். இதெல்லாம் இல்ல சார், இல்ல மான் அடிச்சு அதை சாப்பிடலாம் இருந்திருக்கான் தெரியுமில்ல. இப்ப வந்து அரசாங்கத்துல சட்டம் எல்லாம் போட்டு ஒரு மானை வச்சு இல்ல ஒரு யானையை வந்து கொம்பெடுத்த எந்த உயிரினம், அதாவது காட்டுல வர எல்லா உயிரினமும் நீங்க வந்து அதுக்கு பாதகம் பண்ணீங்கன்னா உடனே சட்டமெல்லாம் வந்துருச்சு. அதனாலதான் கம்மியாச்சு. இல்லைன்னா என் பூரா போய் விளையாடி இருப்பான். இவ்வளவு பேசுறமே, அவ்வளவு நெருப்பு எரியுது காட்டுல. நெருப்பு எரியறத பார்த்துக்கிட்டு எந்த ஒரு ஜீவனாவது இறந்துருக்கா காட்டுக்குள்ள இருக்கிறது? ஆஸ்திரேலியாவில் இறந்ததுன்னு எது சார்? ஆஸ்திரேலியாவில் ஏதோ வந்து இந்த மாதிரி ஃபயர் ஆச்சு, அப்போ வந்து விலங்குகள் இறந்துட்டாங்கன்னு சொல்லி. விலங்குகள் அவ்வளோ சீக்கிரம் இறக்காதுங்க, தப்பிச்சுக்கும், அதுக்கு தெரியும். ஆஸ்திரேலியா இறந்தது காரணம் இயற்கையா வர நெருப்பு அல்ல, மக்களால் ஏற்பட்ட நெருப்பா இருக்கும். அதுக்கு தெரியாது. இயற்கையா வந்து மரம் உரசி எரியும் தெரியுமா காடுகள்ல, அதுகளுக்கு தெரியும். இடம் விட்டு இடம் மாறிடும். அது உரசி அது வர்றதுக்குள்ளதான் அதுக்கு ஓடிடும். நான் சொல்றது அதுக்கு கிளைமேட் எல்லாம் தெரியுங்க. எங்கேயோ இருக்கிற ஒரு பறவை அமெரிக்கா வந்து பறந்து வந்து இங்க வந்து வேடந்தாங்கல வந்து இருந்து தங்கி குடும்பம் நடத்தி குழந்தையும் பற்றி கூட்டிட்டு போகுதில்ல. இங்கே தான் சீதோசன நிலை கரெக்டாக வருதில்ல. அப்போ அதுக்கு 5 அறிவுக்கு அதுக்கு எவ்வளவு அறிவு இருக்கணும். நம்ம என்ன பாஸ்போர்ட் எடுக்கிறோம், ஃளைட் டிக்கெட். நீங்க குளிர்காலத்துல ஊட்டியில போய் ரூம் போட்டு தங்கிட்டு இருந்தா அது உங்க தப்பு. நீங்க எங்க எப்படி இருக்கும், அதுதான் இடம் பொருள் ஏவல். அந்த இடம் பொருளை தகுந்தபாட்டு நம்ம மனிதன் வாழ்க்கை இருக்கு, அவ்வளவுதான். இந்த ரிசர்ச் எல்லாம் பண்ணணும் வைங்களேன், நம்மளுக்கு இதெல்லாம் பத்தாது. அது நேராக வந்து காடு தான் வந்து சொல்லணும் பதில். நம்ம படிச்ச அளவுக்கு தெரிஞ்ச அளவுக்கு சொல்றோம், அவ்வளவுதான். இல்லை சார், இந்த கேள்விக்கு மட்டும் நீங்க ஏதாச்சும் ஒரு பதில் சொல்லுங்க. எந்த கேள்வி? ஒரு உயிரை கொல்லாமல் ஒரு உணவு இருக்குமா? ஒரு உணவு ஒரு உயிரை கொள்ளாத ஒன்றை கொன்றுதான் மற்றொன்று அப்படிங்கிறதும் தத்துவம் தான். ஆனா அது அதற்குள்ளதான். இவ்வளவு பேச அதை கொண்டு இதை கொண்டு நீங்க ஒரே ஒரு உணவு சொல்லுங்களேன். ஒரே ஒரு உணவு, அது இட்லியா இருக்கட்டும், தோசையா இருக்கட்டும், என்ன உணவா இருக்கட்டும், சாம்பாரா சட்னியா எதுவா வேணாலும் இருக்கட்டும், ஒரு உயிரை சார்ந்தோ ஒரு உயிரை கொல்லாமலோ ஒரு உணவு இல்லை. நான் இந்த செடி காமிக்கிறேன், நீங்கள் வந்து போய் எடுத்து பிச்சு சாப்பிடுங்களா பார்க்கல. அரளி செடி காமிக்கிறேன். நீங்கள் சொன்ன நெல் இருக்குது, கரும்பு இருக்குது, இல்லை ஐயா அந்த அரளின்னு ஒன்று, அதை எடுத்து தின்னு சாப்பிடுங்களேன். ஏன் சாப்பிட மாட்டேங்கிறீங்க? அது சாப்பிடக்கூடாது சார். ஏன்னா இல்லையா, நீங்க தான் சொன்னீங்க எல்லாருமே உயிர் அழைக்கிறோம், அது ஒரு உயிர் தானே. அதை மட்டும் அந்த உயிரை மட்டும் ஏன் விட்டு வச்சிருக்கீங்க? அந்த உயிரை விட்டுல நம்ம உயிர் போயிடும் சார். அதுதான் அந்த மாதிரிதான் எல்லாம். எது எதுக்கு எப்படி தத்துவம். என்னுடைய கேள்விக்கு சார் வந்து தெளிவான பதில் கொடுத்ததற்கு நன்றி சார். அரளி விதைக்கு வந்தோடனே ரைட். உண்மையிலேயே நினைச்சு பாருங்க, உலகத்திலேயே நம்பர் 1 தியாகி அப்படின்னா முதல் உலகத்துல மனிதன் பிறந்து முதல்ல எங்க இயற்கையில கிடைக்கிறத சாப்பிட்டான். அவனும் சமைச்சு சாப்பிடல, காய் இலை தலையெல்லாம் பறிச்சு சாப்பிட்டு தான் பொழைச்சிட்டு வந்தான். அந்த காலங்களில் யாரோ ஒருத்தன் போய் தெரியாதனமா இதுவும் ஒரு இலை தான், இதுவும் ஒரு காய் தான் சாப்பிட்டு இறந்துருப்பான் தெரியுமா? சாப்பிட்டுன்னு இறந்துருப்பான்ல. இதை மற்றவங்களாம் பார்த்தா ஐயோ இது சாப்பிட்டா அதுக்கப்புறம் எந்திரிக்க மாட்டான், அப்படி போச்சு அப்படின்னு நினைச்சுதான் அதை சாப்பிடாம இருந்திருப்பான். சொல்லி முடிச்சிடறேன். மனிதன் தோன்றி ஏதோ ஒரு மனிதன், அது எந்த காலமெல்லாம் விடுங்க, முதல் ஒருத்தன் சாப்பிட்டுருப்பான்ல, சாப்பிட்டோன்னே இறந்துருப்பான்ல, அதை இன்னொருத்தன் பார்த்துருப்பான், அவன் சொல்லி தானே எல்லாருக்கும் தெரியும். ஆக முதல் பல உயிரை காப்பாற்றிய பெருந்தன்மை பெரிய தியாகியாருன்னா முதல் செத்தவன், அது சாப்பிட்டு செத்தவன். சார் எனக்கு ஒரே டவுட் சார், இந்த உலகத்தில் முதல் தோன்றிய உயிரினம் எது? மனிதன் எப்ப? அந்த அளவுக்கு நான் சயின்ஸ் எல்லாம் படிக்கல சாமி, அந்த அளவுக்கு புத்தி. சரி, மனிதர் எப்ப தோன்றினார் சார்? முதல்ல நம்ம மனிதர் எப்ப தோன்றினாங்க? அது எனக்கு தெரியாது. மனிதன் தொன்று தொட்டு இருக்கான்னு சொல்றாங்க, பல வருஷங்களா இருக்காங்க. உங்களுக்கு தெரிஞ்சதையாவது சொல்லுங்களா சார்? கேள்வி குரங்கிலிருந்து பிறந்தவன் மனிதன் சொல்றது ஒரு பெரிய முட்டாள்தனம். நான் படத்திலே சீன் வச்சேன், பாண்டு தான் கேட்பாரு, ஒருத்தர் பாட்டு போட்டி வச்சுட்டே வருவான், குரங்கிலிருந்து பிறந்தவன் மனிதன் பாட்டு. அது ரேடியோவில் கேட்டு வருவான். நான் பாண்டு கூப்பிடுங்க, என்ன பாட்டுனா குரங்கிலிருந்து பிறந்தவன் மண்ணா ஓங்கி ஒரு வர விடுவேன். குரங்கிலிருந்து பிறந்த மனுஷன் யாரா சொன்னதுன்னு. இல்லைங்க, அப்படிதாங்க சொல்லிட்டுங்க. இந்த குரங்குடைய பக்கத்தில் ஒரு குரங்கு இருக்கும். இந்த குரங்குடைய அப்பா, இந்த குரங்குடைய அப்பாவோட அப்பா, அந்த அப்பாவோட அப்பாவையெல்லாம் நான் இது வரைக்கும் பார்த்துருக்கேன் என் வயசுல. அது குரங்காவே தான் இருக்க வழியே மனுஷனா மாறல. அப்புறம் எப்படி சொல்லலாம்? அதுக்கு என்ன காரணம்னா சார்,
குரங்கிலிருந்து மனிதன் தோன்றினான் அப்படின்னு எல்லாரும் சொல்றாங்கன்னா அது காரணம் வந்து ஒரு மனித குரங்கை எடுத்து இப்ப உள்ள பேண்ட் சட்டை கோட் சூட்டை போட்ட மனிதனை வந்து கம்பாரிசன் பண்ணல, சகப்பா அழகா இருக்கவங்களை வந்து கம்பாரிசன் பண்ணல. அவங்க கம்பாரிசன் பண்றது, மக்கள் கம்பாரிசன் பண்றது அந்த மனித குரங்கிலிருந்து நம்ம கற்காலத்துல ட்ரெஸ் போடாத நம்மளே குரங்கு மாதிரி தான் இருப்போம். மனித குரங்கு நமக்கு வித்தியாசம் தெரியாது. அப்ப உள்ள மனிதனையும் கம்பாரிசன் பண்ணி தான் அவங்க அப்படி சொல்றாங்க. குரங்கு அதாவது குரங்கிலிருந்து பிறந்தவன் மனிதன் தப்பு சொன்னான். அது இல்லதான், அதுவும் நானும் தான் அந்த கருத்து மாதிரி உள்ள அந்த அவனுடைய பிறப்பு குரங்கு மாதிரி அப்படி வாழ்ந்தான குரங்குல இருந்து வரல அவன். ஆமா, அந்த டைப்ல இருந்து மனிதனா இருந்தா அப்படி மாறுபட்ட இதான் வந்தது. குரங்குல இருந்தா அப்புறம் இப்ப நம்மளுக்கெல்லாம் வால் இருக்கணும். ஆமா இல்லையா, மூக்கு வந்து உள்ள இருக்கணும். ஆனா இல்ல அதுக்கு மீறின வாழ்த்தனம் நம்ம கிட்ட இருக்குது. நம்மளுக்கு பின்னாடிதான் வால் இல்ல, இது இந்த மனசுக்குள்ள நிறைய வாழ்த்தனம் எல்லாம் இருக்கு. ஸோ என்னன்னா குரங்கு போல் இருந்து வந்தவன் கண்டிப்பா அவ்வளவுதான, குரங்குல இருந்து பிறக்கல.